இந்த வருடத்திற்கான முதலாவது நாடாளுமன்றம் நேற்றைய தினம் கூடியிருந்தது. இதன்போது நாடாளுமன்றத்தில் வைத்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. தையிட்டி போராட்ட களத்தில் வேலன் சுவாமிகள் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன் வடக்கு கிழக்கில் போலீஸ் அராஜகம் இடம்பெறுவதாக தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் தமிழர்கள் தொடர்பான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அணுகுமுறையை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதிலளிக்கும் போது அவருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் வடக்கில் பல்பொருள் அங்காடி மற்றும் மதுபான சாலைகளை வைத்திருந்த அரசியல்வாதிகள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனால் வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பார்த்து பயந்துள்ளதாகவும் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்றே இதனை போலீஸ் அராஜகம் என்று கூறுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை சுமந்திரனிடமிருந்து ஸ்ரீதரனை கவனமாக இருக்குமாறு கூறிய அவர் தமிழரசு கட்சியானது தற்போது போதைப்பொருள் நிறைந்த கட்சியாக சீரழிந்துள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் போலீஸ் அராஜகம் இடம்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.